வேலைக்கு வர மாட்டா. அவளுக்கு கொஞ்ச நாள் லீவ் தான் கேட்டாங்க. எப்படி என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? சார், எனக்கு லீவ் வேணும்னா நான் தான் கேட்கணும். நீ கேட்டானே அவங்க கேட்டானே, அதான் அவங்க கேட்டாங்களே. நானும் லீவ் கொடுத்துறேன். நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாயின. சார், எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இல்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணி பெட்ல படுத்துட்டு இருக்கேன்? நான் நடக்கவே ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் நாளைக்கு டியூட்டிக்கு வரேன். எனக்கு லீவ் எதுவும் தேவையில்லை சார். இல்ல இல்ல, நான் வந்து ஜெனரல் ஹலோ ஹலோ ஹலோ. சின்ன விஷயத்தை எவ்வளவு பெருசாக்கிட்டாங்க. அந்தம்மா என்னடா லீவ் கொடுங்குது, இவ வேணாங்கற. ஒரு நிமிஷம். இந்த லெட்டரை கொடுத்து விட்டதும் அவன் தான் படிச்சு பாரு. ஹாய் தென்றல். நான் வந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாயை கொடுத்து பம்புல மாட்டிப்பேன். கால் வலியோட இருக்கிற உங்களுக்கு நான் வந்து தலைவலியை கொடுக்க வேணாம்னு தான் இந்த பொக்கேவை மேக்னா கிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஸோ கெட் வெல் சூன். இப்படிக்கு சித்து. அம்மா, எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? ஜூஸாவது சாப்பிடுங்களே. யாரையும் என் ரூமுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி இருக்கனா இல்லையா? அப்புறம் எதுக்கு வந்து என்ன தொல்லை பண்றீங்க? இல்லம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்களே ப்ளீஸ்மா. வேண்டாம். என்னாச்சு பாட்டி? நீங்க ஏன் எதுவுமே சாப்பிடாம கோவமா இருக்கீங்க? சரி சரி வா. என்னாச்சு பாட்டி? யாரு என்ன சொன்னாங்க? என்ன எதுவும் கேட்காதப்பா. இப்படி சொன்னா எப்படி பாட்டி? நீங்க கோவத்துல இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருந்தா என்னால எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? சொல்லுங்க, யாரு என்ன சொன்னாங்க? மட்டும் பண்ணுவாங்க. நான் ஆண்டாள்டா. நான் நினைச்சா எது வேணாலும் நடக்கும். பாட்டி, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் பார்க்கணும் ஆகாஷ். அம்மாவோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடுமா? கால வேணா. ஐயோ, தென்றல், நீ இப்ப வரியா இல்லையா? வாடுறல. வா. ஐயோ, வா தென்றல். ஐயோ, பாத்து விடுங்க. அக்கா, பாத்து. நான் உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சிட்டேன். அந்த காலை கொஞ்சம் பெட் மேல வைமா. வைமா. பெரியவங்க முன்னால காலை எப்படி வைக்கிறதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வைமா. உன்னை விட எனக்கு என்னோட மரியாதை முக்கியம் இல்ல. கால்ல பட்ட அடி நான் பார்க்காத வரைக்கும் என்னோட மனசு சமாதானமாகாது. பாத்தியா,
உன்னை நான் கோவமா கேள்வி கேட்கறதே அவங்களால தாங்க முடியல. எப்படி சமாதானம் சொல்றாங்க பாரு அவங்க. அதுதான் என் பாட்டியோட மனசு. என்னம்மா, பாட்டிக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல? சரோஜா, பாட்டிக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வா. எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. சிவனே துணைன்னு அவன் பாதத்துக்கு போயிடுவேன். ஐயோ, என்ன பாட்டி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னோட வருத்தத்தை உன்கிட்ட நான் எப்படி காட்டுவேன்? இந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன்னு என் கையில சத்தியம் பண்ணி ஒரு வாக்கு கொடுமா. எக்ஸ்பர்ட்னாலதான் வலி இல்லாமையே பண்ண முடியும். ஆகாஷ், இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? உடனே போன் பண்ணு. சரிங்க பாட்டி. பேசியே ஆளை கவுக்குறதுல இந்த ஊர்லயே உங்களை விட்டா வேற யார் இருக்கா? இந்த பேச்சும் பணமும் இல்லாட்டி நீங்க செல்ல காசுதான். யாரும் மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? இங்கதாங்க நீங்க நம்ம மாப்பிள்ளையோட பெருமையை புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டதும் அது எங்க குடும்ப பிரச்சனைன்னு சொன்னாரு. அதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் நம்ம பொண்ண பொண்டாட்டியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். இப்படி ஒரு குடுப்பனை யாருக்குங்க அமையும்? பொண்டாட்டிய நினைச்சா மட்டும் போதாது, பொண்டாட்டியாவே பாத்துக்கணும். சரி, அதை விடு. நான் யாரு? தென்றல பெத்தவன் தானே. நாளைக்கு அவ இன்னொருத்தரோட பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு குழந்தைக்கு தாயா இருந்தாலும் சரி, அவளோட அப்பன் தானே. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஏங்க, இப்ப யாரு என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைன்னா அவர் யாரு? நமக்கு புள்ள மாதிரி தான். இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களே அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம மாப்பிள்ளை அவங்க பாட்டிக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறாருன்னா அதை நினைச்சு நம்ம பெருமைப்படணுங்க. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடுங்க. சும்மா ஏதாவது நினைச்சு புலம்பிட்டே இருக்காதீங்க. இத பாருங்க, நம்ம தவம் இருந்திருந்தா கூட நம்ம தென்றலுக்கு இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்காது. இல்ல இல்ல, புரிஞ்சுக்குங்க. இல்ல லட்சுமி, சின்ன இடமா இருந்தாலும் வாழ்க்கைக்கு சந்தோஷமும் நிம்மதிதான் முக்கியம். பெரிய இடத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நடு ராத்திரியில அல்லாடக்கூடாது. தங்க ஊசிக்கிறதுக்காக அதை எடுத்து கண்ணுல குத்திக்க முடியுமா சொல்லு? இல்லங்க, அவங்க வேண்டாம் லட்சுமி, உன்னோட எந்த விளக்கமும் தேவையில்லை லட்சுமி. டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு பார்த்தல? உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நீ ரெஸ்ட் எடுத்தாதான் நான் என்னோட மருந்த ஒழுங்கா சாப்பிடுவேன். அப்பதான் வரப்போற ஆகாஷ் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கும் குணமாகும், உனக்கும் குணமாகும். பர்த்டே பார்ட்டியில நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத நான் பார்க்கணும். புரிஞ்சுதா? நான் அவளுக்கு பாட்டிக்கு பாட்டியா, மாமியாருக்கு மாமியாரா இருக்கிறேன். பாட்டி, நான் சாப்பிட்டுட்டே போறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரிம்மா. பாத்துமா, மெதுவா. மாதவி, என்னையே நீ ஓவர்டேக் பண்ண பாக்குறியா? பாத்து இருக்கிற பயத்தை சொல்றாரு. நான் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள அவ்வளவு தாண்டி வித்தியாசம். ஆனா ஒண்ணுடி,
இந்த சம்மந்தம் நல்லபடியா முடிஞ்சிடணும். தென்றல் நல்லா இருக்கணும். இத பாருடி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அதை வச்சு உங்களையெல்லாம் கரை சேர்த்துலான்னு ஒரு சின்ன நப்பாசு தாண்டி. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? மாப்பிள்ளைய உன்னை கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாரு. யாரு இறக்கி விட்டா என்னம்மா? அதான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ அதுக்கு இல்லடி, மாப்பிள்ளை கோவமா இருந்தாரே அதனால கேட்டேன். அவர் சமாதானம் ஆயிட்டார்ல? அதெல்லாம் சமாதானம் ஆயிட்டாரு. பாட்டியோட சந்தோஷம் தான் அவரோட சந்தோஷமாச்சு. சரி சரி வா, உனக்கு கால் வலிக்க போது, வா உள்ள வந்து உட்காரு. வா பாத்து மெதுவா மெதுவா பாத்து பத்திரம் உட்காரு. மெதுவா உட்காரு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம்மா. தென்றல், அந்த அம்மா உன் மேல உசிரியே வச்சிருக்காங்க. அதனாலதான் உனக்கு அடிப்பட்டதே அவங்களால தாங்க முடியல பாரு. எதுக்காக அவங்க அங்க இருந்து உன்னை நினைச்சு கஷ்டப்படணும்? சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு உன்னை பக்கத்துலயே வச்சுக்கலாம்ல. அவங்க பெரிய ஆளுமா, அது இதுன்னு சொல்லி என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சத்தியமே வாங்கிட்டாங்க. 500 ரூபாய்க்கு பெரிய கிஃப்டா? அப்போ பொறி மூட்டை தான் வாங்கணும், அதுதான் பெருசா இருக்கு. எப்ப பாரு கிண்டல். அம்மா 500 ரூபாய்லாம் இப்போ ஒரு காசே இல்லம்மா, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, கிஃப்ட் மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஃப்ரீயா இரு. என்ன இருந்தாலும் ஏதாவது நல்லதா வாங்கி கொடுங்க. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு போ. போமா மெதுவா. கலர்ஃபுல்லா இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ, இதுல வேற ஏதாவது டிசைன்ஸ் இருக்கா? இந்த டிசைன் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. ஓகேங்க. நிலா, எதுக்கும் ஆகாஷ்க்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன். நாம ஒண்ணு வாங்கி அது அவருக்கு பிடிக்கலன்னா? ஆமா, அதுவும் சரிதான்க்கா. பேசாம நீ போன் பண்ணி கேட்டுரு. அது வரைக்கும் இங்க ஏதாவது நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் போன் பண்ணிட்டு வரேன். மாதிரி நான் வச்சதும் இல்ல. அவனை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு வேலை பண்ணு, கிறிஸ்டல் கீ செயின் வேணா வாங்கி கொடு. அவனோட கார் கீக்கு போட்டுக்கலாம். அதான் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத, அவனை நான் சமாதானப்படுத்தி அந்த கீ செயினை வாங்கிக்க சொல்றேன். சரி பாட்டி, இங்க கிடைக்குதான்னு பாக்குறேன். மாமா என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? அவங்க பாட்டி கிறிஸ்டல் கீ செயின் வாங்க சொன்னாங்க. ஆமா, அந்த கீ செயின் இங்க எங்க இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கிறிஸ்டல் கீ செயின் எங்க இருக்கு? கீ செயின் அந்த சைடு இருக்கு. ஓகே, தேங்க் யூ. வா. நிலா, கீ செயின் அங்க இருக்கு. அக்கா, இது எப்படி இருக்கு? நல்லா இல்லடி, வேற ஏதாவது பாக்கலாம். இது அப்படியே மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும். அதே மாதிரி அவரு உங்களை மறக்க முடியாத மாதிரி பண்ணணும். மறந்தா அந்த கிஃப்டை காட்டி கொடுத்துருங்க, அது ஒரு மேஜிக்கான கிஃப்ட். அப்படின்னா அக்கா, வா பேசாம அவர் சொல்ற மாதிரி அந்த கிஃப்ட் வாங்கிடலாம். கரெக்ட்.
பாத்தீங்களா? ஷார்ப்பா இருக்காங்க. ஆமா, இது யாரு? உங்க சிஸ்டரா? அது உங்களுக்கு தேவையில்லாதது. அப்படின்னா வேணாம். சரி, அதை விடுங்க. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு அந்த கிஃப்ட காட்டுறேன். இல்ல அக்கா, வாக்கா. அட வாங்க வாங்க. வா. என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. இதுதான் என்னோட அன்பு. இன்னும் கொஞ்ச நேரம் கை வச்சுட்டு இருந்தா அப்படியே மீட்டரே உடைஞ்சிடும். எல்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க. எனக்கு இது பிடிக்கல, வேண்டாம். வாங்கில போலாம். அட, இது பிடிக்கலன்னா விடுங்க. இன்னும் எவ்வளவு gift இருக்கு. வாங்க, நான் செலக்ட் பண்ணி தரேன். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், வாடி. ஏய் தென்றல், ஐயோ தென்றல். ஆம்பளைங்க எல்லாருமே ஒண்ணுதான். வாய் கிழி அட்வைஸ் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி நடந்துக்கவும் தெரியணும். அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? ஏய் இல்ல தென்றல், பேசாதீங்க. அக்கா, என்னக்கா நீ? அவர் வந்து பிடிக்காம இருந்திருந்தா நீ கீழே விழுந்து அடிபட்டு இருக்கோம்ல. அப்புறம் போய் அப்படி பேசுறியே. ஏய், வாய் மூடு. ஏத்த சாரிங்க. அத அவங்க பொண்ணு கட்டலாம். ஆனா இது ஆண்டாளோட பேத்தி கட்டுறது. அதுவும் இதுவும் ஒன்னாயிடுமா? அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன்னை அந்த மிடில் கிளாஸ்லயே வச்சு பார்க்காத. அதுல இருந்து வெளியில வான்னு நான் எப்பவோ சொல்லிட்டேன். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ரொம்ப காலமா நான் இததான் அனுபவிச்சுட்டு வரேன். பிடிக்கலன்னு சொல்ல முடியாத, எதுவும் பேச முடியாத. நான் பேசினேன்னா இங்க இருக்கவும் முடியாத. என்னைக்காவது ஒரு நாள் நியாயம் கிடைக்கும்னு நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். ஆனா அது எப்பதான் நடக்குமோ? தென்றல், தென்றல், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி கூப்பிடுறாங்க, உள்ள வா. ஆகாஷ், ஒரு அரை மணி நேரம் என் கூட வெளியே வர முடியுமா? 1 minute. வரேன். சரியா? எடுத்துக்க. எடுத்துக்கம்மா. ஆகாஷ், தென்றல் அன்னைக்கு மல்லிகைப்பூ கேட்டான்னு சொன்னேன்ல? ஆமா பாட்டி. இன்னைக்கு 3 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துரு, வச்சுப்பா. சரிங்க பாட்டி. மாதவி, அத்தை, இத தாம்பூல தட்டுல வச்சு கொடுமா. சரிங்க அத்தை. கிளம்புங்க. போயிட்டு வரேன். வாமா. உன்னை பத்தி, உன் ஃபேமிலிய பத்தி, உங்க எல்லார் பத்தியும் ஏற்கனவே என் பாட்டி என்கிட்ட சொல்லிருக்காங்க. என்ன பத்தியும் கண்டிப்பா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன தென்றல், என்னை பத்தி உனக்கு வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் பாட்டிக்கிட்டே கேட்டிருக்கலாமே. தென்றல், என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க பாட்டி மட்டும்தான். என்னதான் உங்க பாட்டிக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கல்யாணம்ங்கிறது நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நான் தெரிஞ்சுக்கணும். என்னடி கொஞ்சம் விட்டா பேசிக்கிட்டே போற? இது வேற யாராவது இருந்திருந்தா என் பாட்டிய பத்தி பேசினதுக்கு நான் கொன்னே போட்டிருப்பேன். இப்ப கூட
அவங்களுக்கு உன்னை பிடிக்குன்றதுக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். என் பாட்டிய பத்தி உனக்கு என்னடி தெரியும்? முடிவே எடுக்க தெரியாத ஒரு முட்டாள வளர்த்து வச்சிருக்காங்க. தென்றல், தென்றல். என்னடி கொஞ்சம் விட்டா பேசிக்கிட்டே போற? இதே வேற யாராவது இருந்திருந்தா என் பாட்டிய பத்தி பேசினதுக்கு நான் கொன்னே போட்டிருப்பேன். இப்போ கூட அவங்களுக்கு உன்னை பிடிக்குன்றதுக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். என் பாட்டிய பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஆனா என்ன டாக்டர், இவங்க எழுந்து நடக்க முடியுமா இல்லையாங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியாது. டாக்டர் என்ன சொல்றீங்க? காலர் போன் உடைஞ்சிருக்கு, பேக் போன்ஸ்லயே நிறைய கிராக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம காலுக்கு வர நரம்புல வந்து நிறைய டேமேஜஸ் வர ஆயிருக்கு. இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் இப்போதைக்கு எழுந்து நடப்பாங்கன்னு உறுதியா என்னால அஷூரன்ஸ் தர முடியாது. நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணாதீங்க டாக்டர். மாதவி, அந்த தண்ணி எடு, குடு. அத்தை, தண்ணி. பாத்துமா, கொஞ்சம் பாத்து பாத்து. சாஞ்சிங்க, சரியாடுமா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறீங்களா? அவன் தான் தூங்குறான்ல, நீ வெளியில போ. ஆகாஷ், பாட்டி நடக்கிறான்ல? நினைச்சாங்களே தவிர உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. நீ நினைக்கிற மாதிரிதான் அவங்கள புரிஞ்சுக்காத சில பேரு அவங்கள பத்தியும் அவங்க சொல் பேச்சு கேட்கிற என்ன பத்தியும் தப்பு தப்பா நினைப்பாங்க. ஆனா யாரு என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு எல்லாமே அவங்கதான். அவங்கள தவிர வேற யாருமே எனக்கு முக்கியம் இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவங்க என்னை யாரை தூக்கி போட சொன்னாலும் தூக்கி போட்டுருவேன். இதுதான் நான். இதுதான் என்னோட முடிக்கிற கடைசி சந்திப்பா இருக்கும். தென்றல், உன் வீடு வந்துருச்சு. போயிட்டு வரேன். தென்றல், அக்கா, மாமா கொடுத்ததா ஒரு பையன் கொடுத்தான். இதோ வரமா. சரி, நீ பிரிச்சு பாத்துட்டு நான் வரேன்.
சரி, எங்கெல்லாம் போனீங்க? கோயிலுக்கு போயிருந்தோம் பாட்டி. என்னப்பா நீ அவளை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? எப்ப பார்த்தாலும் கோயில் தானே. என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனதே அவதான் பாட்டி. அது இல்லப்பா, வேற எங்கேயாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அங்க இங்கன்னு கூட்டிக்கிட்டு போய் அவளுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கலாம்ல? பாவம், அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. போதும் பாட்டி. ஒவ்வொரு சூழ்நிலையில வளர்ந்திருப்பாங்க, ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் தென்றலும். அவளுக்கு நான் தடையா இருக்கேன்னு அப்படி பேசியிருக்கலாம். என்ன பாட்டி நியாயம்? அவளை செலக்ட் பண்ணதே நீங்க தான். உங்களை எப்படி தடையா நினைக்கலாம்? செலக்ட் பண்ணது நானா இருந்தாலும் வாழ போறது உன்னோட தானே. இல்ல பாட்டி, இது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. வாழ்க்கையை கொடுக்கிற உங்களையே அவ கேள்வி கேட்கிறானா? அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு எதுக்கு? ஆகாஷ், எப்படி பாட்டி வருவா? தென்றலை பத்தி எனக்கு தெரியும். நிச்சயம் அவ வருவா. அவ நல்ல பொண்ணுப்பா. நீ இவனை தனியா கூப்பிடும் போதே இதுக்குத்தான் கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும் தென்றல். நீ விருப்பப்பட்டாலும் படலன்னாலும் நீதான் இந்த வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஹே, அழுதுகிட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்கிட்ட பொய் சொல்லாதடி. நீ இப்ப கண்ணை தொடச்சதை நான் பார்த்தேன். அதுவா? அது ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசு விழுந்துச்சுன்னு தொடச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. அப்படி ஏதாவது இருந்தா உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேனா? கண்ணுல தூசு விழுந்துருச்சு. சரி, கண்ணை காட்டு, நான் பாக்குறேன். ஏய், இங்க பாருடி, நான் எடுத்துட்டேன். அது எடுக்கும் போதுதான் நீ வந்த. நீங்க ஆபரேஷன் பில் கொடுத்தீங்கல்ல, அது விஷயமா தான். ஏங்க, பணத்தை கட்டினா தாங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க. பணத்தை கட்டாம இப்படி இழுத்து அடிச்சுட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் கட்ட வேண்டிய பணத்தை கட்டுங்க, அப்பதான் ஆபரேஷன் ஆரம்பிப்பாங்க. அந்த பேலன்ஸ் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. சரி, சீக்கிரமா கொண்டு வாங்க. கொண்டு வர்றேங்க. ஓகே. இந்த அமௌண்ட் எப்படியாவது ரெடி பண்ணணுமே. எப்படி ரெடி பண்றது? யாரை கேட்கலாம்? கொடுத்துறேன் சார். சார், நீ ஒன்று பண்ணு. நீ வேணா பர்மிஷன் போட்டுட்டு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடு. சரியா? ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு. ஆமாம். 500 ரூபாய்க்கு ஃபாரின் சரக்கா? லோக்கல் சரக்கே கிடைக்காது. என்ன சொன்ன? 500 ரூபாய்க்கு லோக்கல் சரக்கு கூட கிடைக்காதா? பின்ன இதுக்கு ஃபாரின் சரக்கு கிடைக்கும்னு சொல்லி எங்கிட்ட 500 வாங்கினேன். சார் இருங்க சார், அப்படி சொல்லிதான் எல்லார்கிட்டையும் வாங்கணும். எல்லார்கிட்டும் வாங்கணுமா? டேய், சரக்கு வாங்கணும்னு கேட்டா காசு தருவாங்களாடா? சார், உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும் சார். எனக்கு என்னடா வீக்னஸ் இருக்கு? சார் இருங்க சார், வந்து சொல்றேன் சார், இருங்க. எனக்கு என்ன வீக்னஸ் இருக்கு? இதை சொல்லிட்டு போறோம். கிட்ட மட்டும் சொல்லிடாத. அவன் வந்தானா முழு பாட்டிலையும் அப்படியே மொடமடான்னு குடிச்சிருவான். அவனை இந்த ஆட்டத்துக்கு சாக்க வேண்டாம். சரக்கு வாங்குற விஷயம் கூட அவனுக்கு தெரியவானா? என்ன? ஏன் மேகனா இருக்கல்ல? ஆமா, அவ பங்க நானே தந்துடுறேன். இந்த சிறுத்தை நாதரி பங்கையை நானே தந்து தொலைக்கிறேன். சரி. இந்தா, இதை வச்சுக்கோ. சென்ட்ரல் பங்கை எப்படி கலெக்ட் பண்ண போற? அவ கேட்டாலும் கொடுக்க மாட்டாளே. சார், நீங்க தானே சார் சொன்னீங்க? என்ன சொன்ன? ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாம இருக்கலான்னு. நான் எப்ப சொன்னேன்? நீங்க தான் சார் சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன்? சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. வாங்க சார். டேய், நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லடா. ஏங்க,
ரொம்ப அவசரங்க. என்ன அவசரமா இருந்தாலும் சரி, என்கிட்ட பணம் இல்ல. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியும் தென்றல். உங்க பேக்ல இருந்து 500 ரூபாய் பணம் எடுத்திருக்கேன். ஒரு 2 நாள்ல கொடுத்துறேன். ஓகே பாய் பாய் பாய். எங்க அக்காக்கு மட்டும் இப்ப பேசிருக்கிற சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாப்பிள்ளைக்கு தம்பி யாராவது இருக்காங்களா என்ன? அப்படியெல்லாம் யாரும் இல்ல. அப்படி எதுவும் தேவையும் இல்ல. என் அக்கா ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சா அதை வச்சு எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்காதா? என் அக்காவே ஒரு நல்ல இடம் பாக்கும். அதுவும் கரெக்ட் தான். தெரியாம விட்டுருங்க. என்ன விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன். அண்ணா வேணா அண்ணா விட்டுருண்ணா. பொறிக்கிறா தெரியாம பண்ணிட்டேன். நல்லா போலீஸ் அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா. அண்ணா அண்ணா ஏய் சத்தம் போடாம வா. அண்ணா சாரிண்ணா. போய் மன்னிப்பு கேளு. என்னங்க என்னாச்சு? தப்பா நடந்துட்டா. என்ன அங்க ஏதோ சத்தமா இருக்கு? என்னமோ சண்டை நினைக்கிறேன் பாட்டி. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாட்டி. எங்க வந்து என்ன வேலை பாட்டி? நீ எதுலயும் தலையிடாத. நமக்கு அந்த பிரச்சனை வேண்டாம். நீ சேஃபா தானே இருக்க? நான் கார்ல சேஃபா தான் இருக்கேன் பாட்டி. கல்ல எடுத்து அடிச்சிட்டு போறான். இப்ப அவனை என்ன இருங்க. என்னங்க? அவன் போனா போறான். உங்களுக்கு அடிபட்டு ரொம்ப ரத்தம் வர வருது. ஐயோ ரொம்ப அடிபட்டிருக்கு. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. ரொம்ப சாரிங்க. வாங்க டாக்டர் கிட்ட போய் காட்டலாம். இல்லங்க அதெல்லாம் சரியாயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க, உங்களை வீட்ல விட்டு போறேன். ஐயோ இல்ல, ஃபர்ஸ்ட் போய் டாக்டர் பார்க்கலாம். ஏங்க வாங்க வீட்டுக்கு போலாம். செஞ்ச புண்ணியம். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? அவங்க டயர்டா வந்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கு குடிக்க ஏதாவது போட்டு கொடுங்க. நான் கிளம்புறேன். தம்பிக்கு ஆபீஸ் ஏதோ அவசரமா மீட்டிங் இருக்கு போல. ஆமா அதான் அந்த மீட்டிங் தான். சரி ஆமா கிளம்புங்க. சரிங்க நான் வரேங்க. வரேங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரி. பாவண்டி அவசர மீட்டிங் போல, அது அப்படி ஓடுறாரு. உங்களுக்கு தெரியும் அவனுக்கு அவசர மீட்டிங். யாருன்னு பாரு. இப்படி பறக்க விட்டுக்கிட்டு போனா நம்ம குடும்ப மானம்தான் போகும். பிள்ளைங்களை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது லட்சுமி. இதெல்லாம் நாம தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். என்ன குடும்பம் நடத்துறீங்களோ தெரியல. சரி சரி அதை விடுங்க. நாளை காலையில நான் கார் அனுப்பி வைக்கிறேன். தென்றல வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஆகாஷோட பிறந்த நாள் ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கணும். சரிங்கம்மா.